அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இது பெண்களுக்கான பதிவு. ஷஅபான் மாதத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய 2 காரியங்கள் இருக்கு. இந்த 2 காரியங்களை இந்த மாதத்துல குறிப்பாக இந்த மாசத்துல செய்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு பாவ செயலுக்கு நீங்க ஆளாகாமல் தப்பிக்கலாம். மேலும் நீங்க செய்யக்கூடிய இந்த 2 விஷயங்கள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், சோதனைகள், வறுமை சொல்லிட்டு எல்லாம் நீங்கவும் காரணமா இருக்கும். எல்லாரும் ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான், ஆனால் தவறவும் விட்டுடுறாங்க. இதற்கு காரணம் அறியாமை தான். இப்படி செய்யக்கூடாது, தவறு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே இந்த தவறை செஞ்சிடுறாங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோதனைக்கும் ஆளாகி விடுகின்றனர். அவங்க மட்டும் சோதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவங்க குடும்பம் முழுக்க சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் பெண்கள் இந்த தவறுகள் செய்வதனால். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இந்த தவிர ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் ரமதான் மாதத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இருக்குது. அந்த இரவு ரமதான் மாதத்தில் தான் இருக்குது. 1000 மாதத்தை விட ஒரு சிறப்பான இரவுனா அது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்வோம்னு சொல்லவே முடியாது. அந்த ஒரே ஒரு இரவில் நாம் சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் 1000 மாதங்கள் தொடர்ந்து அமல்கள் செஞ்சால் எவ்வளவு கூலிகள் கிடைக்குமோ அவ்வளவு கூலிகள் கிடைக்கும். பொதுவாக ரமதான் மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு அதிகமாக கூலிகள் கிடைக்கும். நாம் வைக்கிற நோன்புகளுக்கு அதிகமாக அல்லாஹ் கூலிகளை தருகின்றான். நம்ம என்ன தேவை இருந்தாலும் கண்டிப்பாக அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பு இருக்குது ரமதான் மாதத்திற்கு. ஆனால் நிறைய பேர் ரமதான் மாதம்னாலே முக்கியமாக என்ன அவங்க ஞாபகத்துக்கு வரணும்னா ஷாப்பிங் பண்ணுறது, ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வகை வகையாக சமைச்சு சாப்பிட்றது, இதை பற்றி தான் அதிகமாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் செய்வாங்க. ஆனால் அது தவறு. ரமதான் மாதம் சாப்பிடுவதற்கோ இல்லை ஷாப்பிங் போகிறதுக்கோ இருக்கிற மாதம் இல்லை. அது முழுக்க முழுக்க அமல்களுக்கான மாதம். எந்த அளவுக்கு நாம் நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொள்கின்றோமோ அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மிக செழிப்பாக மாறும். இதில் பெண்கள் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, ஷாப்பிங் முதல்ல செய்கிற தவறு இந்த ஷாப்பிங் தான். அதாவது ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா நம்ம ஈதுக்கு புது ட்ரெஸ் தானே எடுக்கணும், அது சுன்னத் தானே, கண்டிப்பாக எடுத்து தானே ஆகணும் சொல்லிட்டு தவறு சொல்லிட்டு தெரியாம செய்கிறாங்க. ஆனால் இங்கு தான் முதல் தவறே நடைபெறுகின்றது. அதுவும் குறிப்பாக பெண்களின் மூலமாக. ஏன்னா ஷாப்பிங்னாலே அதிகமாக அந்த டைமை செலவிடுறவங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நோன்பு வைத்து அமல்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு நேரத்தில் ஷாப்பிங் சொல்லிட்டு கடையில் போயிட்டு ஒரு நாள் முழுக்க வீணாயிடும். அதிலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கடமையான அந்த நோன்பை கூட விட்டுடுவாங்க, அலைச்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ பெரிய பாவம் சொல்லிட்டு தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது தவறு தான், பாவம் தான். ஏன்னா நாம் நோன்பு வச்சு எப்படி இருக்கணும், இப்போ நோன்பு வச்சுட்டு நம்ம சும்மா வீண் பேச்சுக்களை ஈடுபடும் போது, எந்த அமல்களும் செய்யாமல் இருக்கும்போது அந்த நோன்பு வைக்கிறதும் ஒன்று தான், வைக்காததும் ஒன்று தான். ஏன்னா நோன்பு வச்சா கண்டிப்பாக அமல்கள் செய்யணும். அல்லாஹுக்காக நம்ம செய்கிறோம் சொல்லிட்டு அந்த தக்குவா இருக்கணும்ல. அந்த தக்குவாவுக்காக தானே நம்ம நோன்பே வைக்கிறோம். அப்போது அமல்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம செய்யணும், அந்த நோன்பை நாம் கண்ணியப்படுத்தணும்ல. நோன்பு வச்சுட்டோம் ஷாப்பிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, பேருக்கு நோன்பு இருக்கும், ஆனால் வாயளவில் எந்த தஸ்பீகும் சொல்ல முடியாது, துவாக்கள் சொல்ல முடியாது, கடமையான தொழுகைகளை கூட விட்டுட்டு ஷாப்பிங் பண்ணுறதுல மும்முரமாக இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம். அவங்க மட்டும் அந்த தவறை செய்யாமல் தன்னுடைய கணவன்மார்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்களுடைய ஜமாத் தொழுகையும் வீணாக்கி விடுவாங்க. ஆண்களுக்கு ஜமாத்தாக தொழுவது தான் கட்டாயம், கண்டிப்பாக ஜமாத்தில் தான் தொழணும். ஆனால் இந்த ஷாப்பிங் என்ற பேரில் அவங்களும் இவங்களுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க, அவங்களும் பார்ப்பாங்க, பசங்களை பார்ப்பாங்க. அப்போ என்ன நடக்கும், அந்த தொழுகை போயிடும். பேருக்கு நோன்பு இருக்கும், ஆனால் அந்த நோன்பிற்கான அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குமா சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும். ஏன்னா தவறான ஒரு விஷயம். நோன்பு வைக்கிறோம், கண்டிப்பாக முழுமையாக இருக்கணும் அந்த நோன்பு. இந்த மாதிரி ஷாப்பிங் என்ற பேரில் நம்ம அதை வீணடிக்கக்கூடாது, பெரும் பாவமாக போயிடும். அதிலும் குறிப்பாக என்ன செய்வாங்கன்னா, அந்த கடைசி 10 இரவுகள் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி 10 நோன்புகள், அப்போ தான்
இன்னும் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. கடைசி 10 இரவுகள் தேடினா கூட கிடைக்கவே கிடைக்காது. லைலத்துல் கத்ர் இரவு அந்த கடைசி அந்த 10 இரவுகளில் ஒரு இரவுகளில் தான் இருக்குது. கடைசி 10 இரவுகளையும் நாம் சிறப்பிச்சாதான், நாம் கண்ணியப்படுத்தினாதான், இபாதத்தாக இருந்தால் தான் அந்த இரவை நம்மால் அடைய முடியும். ஆனால் ட்ரெஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டு அந்த கண்ணியமான மாதத்தை இழக்கிற மாதிரி நம்மளால ஆயிடும். இந்த வருஷம் நாம் உயிரோடு இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் அடுத்த வருஷம் எந்த ஒரு நிலைமையில இருப்போம் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. நம்ம படைச்ச ரப்பிற்கு மட்டுமே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிம்பரில் ஏறி ஜும்மாவுக்கான அந்த உரை சொல்லி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு 3 முறை சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆமீன் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யார் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு கேட்காம வீணாக்கி அவங்க பாவ மன்னிப்பு பெறாமல் அப்படியே போகிறாங்களோ அவங்க நஷ்டவாளிகள், அவங்க நஷ்டம் அடையட்டும் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும்போது இவங்க ஆமீன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம். அந்த மாதத்தை அடைந்து தௌபா செய்யாமல் வீணாக்கி விட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் அவர்களை. அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நாம் வாங்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? அப்போ ஷாப்பிங் எப்படி தான் பண்ணுறது, எப்படி தான் ட்ரெஸ் எடுக்குது சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதற்காகத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்கிறேன். ரமதான் மாதத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணாமல் முன்கூட்டியே ஷஅபான் மாதத்தில் ஷாப்பிங் பண்ணிடுங்க. ரமதான் மாதம் முழுக்க அமல்கள் செய்யும் ஒரு மாதமாக நாம் இபாதத் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த மாதம் முழுக்க நாம் சிறப்பாக அடையணும்னா இதுதான் வழி. ஷஅபான் மாதத்திலேயே உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கி ஃபுல்லாக முடிச்சிடுங்க, ஷாப்பிங் முடிச்சிடுங்க. ரமதான் மாதத்தில் ஒரு நாள் கூட ஷாப்பிங் போகணும் அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. எல்லாமே முன்கூட்டியே செஞ்சுருங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக ரமதான் மாதத்தில் நீங்களும் அதிகமாக அமல்களை செய்யலாம். உங்கள் மூலம் உங்கள் கணவன்மார்களும் இதன் மூலம் பலன் அடைவாங்க. உங்கள் வீட்டிலையும் பரக்கத்து இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, தஸ்பீக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, துவாக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த வீட்டில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். லைலத்துல் கத்ர் இரவை உங்களால் அடைய முடியும். ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்து 2வது தவறு நான் சொல்லியிருந்தேன்ல, 2வது தவறை பொறுத்த வரைக்கும் இதுவும் பெண்கள் தான் செய்வது. ஏன்னா சமையலறையில் வீணாக அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. அதுக்காக சமைக்கக்கூடாதா, சமைச்சு நம்ம தானே சமைச்சு போடணும், அதற்கும் கூலி உண்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கூலி உண்டு தான். நீங்கள் நார்மலாக உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் சமைச்சாலும் அல்லாஹ் அதற்கான கூலியை உங்களுக்கு தருவான். ஆனால் உங்களுக்கான நன்மையை நீங்கள் பெறணும்ல, அந்த மெயினாக எந்த ஒரு நேரம் நோன்பு திறக்கும் நேரம், அந்த நேரத்தில் நாம் கேட்குற துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு தருவான். ஆனால் முக்கால்வாசி பெண்கள் அந்த நேரத்தை எந்த இடத்துல செலவு பண்ணுறாங்க? கிச்சனில். எத்தனையோ பெண்கள் கிச்சனில் அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு அந்த நோன்பு திறந்துருவாங்க. அப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எந்த அளவுக்கு துவாவை நம்ம மனப்பூர்வமாக கேட்க முடியும்? இதுவே நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சா நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கும் உங்களால் சமைச்சு போட முடியும். உங்களாலேயும் அதிகமாக இபாதத்துக்களை செய்ய முடியும். முன்கூட்டியே எப்படி செய்வது அப்படி சொல்லிட்டு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரமதானுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஷஅபான் மாதத்தில் செஞ்சு வச்சுருங்க. அதிகமாக நமக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படும். நீங்கள் அந்தந்த டைமில் அரைக்காமல் மொத்தமாக ஒரு மாதத்துக்கு தேவையானதை இந்த மாதத்தில் நீங்கள் அரைச்சி வைக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி சமைப்பீங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருங்க. எதெல்லாம் கொஞ்சம் தாங்குமோ, ஒரு மாதம் வரைக்கும் தாங்குமோ அது எல்லாமே நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த ஒரு மாதம் தானே பண்ணுறோம். நம்ம இது செய்யறதால என்ன நடக்கும்? நம்மளுக்கு டைம் கிடைக்குது. எல்லாருக்கும் நல்லா சமைச்சும் போட முடியும். சேம் டைம் நம்மளாலையும் அதிகமாக அமல்களை செய்ய முடியும். நல்ல ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கத்தில் தான் நீங்கள் செய்கிறீங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் கல்புகளை பார்க்கின்றார். ரமதானில் அதிகமாக இபாதத்துக்கள் செய்யணும், குரான் ஓதணும், நமக்கு வேலை ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கணும், அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் நீங்கள் செய்கிறீங்க. அந்த நோக்கத்திற்காகவே ஒரு கூலியையும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான். முன்கூட்டியே செஞ்சு வச்சுருங்க. எதெல்லாம் செய்ய முடியுமோ ரமதானுக்கு தேவையான பொருட்கள் ஷாப்பிங், அதாவது வீட்டு பொருட்கள், மளிகை பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே முன்கூட்டியே வாங்கி வச்சுருங்க. அந்த நேரத்தில் போய் ஷாப்பிங் பண்ண வேணாம், எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கி வச்சுருங்க. எதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வைக்க முடியுமோ, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த 2 விஷயங்கள், ஷாப்பிங் மற்றும் இந்த வீட்டு விஷயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த 2த்தையும் நீங்கள் முன்கூட்டியே ஷஅபான் மாதத்திலே ரெடி பண்ணி வைக்கும்போது ரமதான் மாதத்தை உங்களால் முழுமையாக அடைய முடியும். நிச்சயமாக அதிகமாக குரானை ஓத முடியும், நிறைய துவாக்களை கேட்க முடியும்.
ரமதானுக்காக முழுமையாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அர்ப்பணிப்பதன் மூலமாக நிச்சயமா அல்லாஹ் அதற்கான கூலியை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கூலியை தருவான். உங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி விடுவான். இந்த வருஷம் இந்த 2 விஷயங்களை முன்கூட்டியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் காண்பீர்கள். ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.